வெல்கம் டு மிஸ்டர் கேஆர் vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா வாயில வச்ச உடனே கரையக்கூடிய ரவா லட்டு தான் நம்ம பார்க்க போறோம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ரவா லட்டு ரெசிபி போடுங்க அப்படின்னு. அதனால இன்னைக்கு நம்ம சேனலில் ரவா லட்டு எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் இந்த கப்பில் 2 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன், வெள்ளை ரவை. 1 கப்புக்கு எந்த கப்பில் நம்ம ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் 1 கப்பு சர்க்கரை, 2 கப்பு ரவைக்கு 2 கப்பு சர்க்கரை, 3 ஏலக்காய், 10 முந்திரி, தேவையான அளவு நெய். இப்போ ரவா லட்டு நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த ரவையை ஃபஸ்ட்டு வறுத்துக்க போகிறோம். வாங்க வறுத்துக்கலாம். இப்போ கடாயில் நம்ம வெள்ளை ரவையை போட்டு வறுத்துக்க போகிறோம். போடுங்க அத்தை. இப்போ வெள்ளை ரவையை வறுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப வறுத்துடக்கூடாது. ஏத்த ஆமாம், லைட்டாக தீயை ரொம்ப கம்மியாக வச்சு வறுக்கணும். ரவையை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கருகாமல் பொறுமையாக வறுக்கணும். கலர் மாறிட்டா ரவா லட்டும் நல்லா இருக்குது. கலர் மாறக்கூடாது. நல்லா ரவை சூடு ஏறணும். இப்போ ரவை நல்லா வறுத்தாச்சு. ரவையை இறக்கிட்டு இப்போ முந்திரியை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நெய் விட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சர்க்கரையும் நம்ம மிக்சியில் பொடிச்சுக்கலாம். இது நல்லா காஞ்சிருச்சு. வாங்க நம்ம முந்திரியை நம்ம வறுத்துக்குவோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கணும். ஆமாம். நல்லா முந்திரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. நம்ம அதை எடுத்துருவோம். எடுத்துட்டு நம்ம இந்த சர்க்கரையும் இந்த ஏலக்காயும் இதோட சேர்த்து நம்ம மிக்சியில் நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ மிக்சி ஜாரில் ரவை நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டாங்க, சர்க்கரையும் இப்படி நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஒரு பவுலில் போட்டு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம அரைச்சிட்டு வந்து ரவை போட்டாங்க. அடுத்தது வெள்ளை சர்க்கரை நைஸாக அரைச்சிட்டு வந்துருக்காங்க, அதையும் போடுறாங்க. அடுத்தது என்னத்தை பண்ணணும்? நல்ல ரெண்டையும் ரவையும் பொடிச்சு வச்ச சர்க்கரையும் ஒன்றா நல்லா கலந்து விடணும். நல்லா மாவு கலந்து விட்டாச்சு. ரவையும் சர்க்கரையும் கலந்து விட்டாச்சு. நல்லா சில ஏலக்காயும் சேர்த்து போட்டு அரைச்சிருக்கோம். நம்ம இனிமேல் நம்ம நெய் காய வச்சுருக்கோம். நெய் காமிங்க. நெய் அடுப்பில் காய வச்சுருக்கோம். நெய் சூடாயிடுச்சு. நம்ம இந்த மாவில் எடுத்து ஒரு பவுலில் நம்ம அரைச்சிட்டு வந்து ரவை போட்டாங்க. அடுத்தது வெள்ளை சர்க்கரை நைஸாக அரைச்சிட்டு வந்துருக்காங்க, அதையும் போடுறாங்க. அடுத்தது என்னத்தை பண்ணணும்? நல்ல ரெண்டையும் ரவையும் பொடிச்சு வச்ச சர்க்கரையும் ஒன்றா நல்லா கலந்து விடணும். நல்லா மாவு கலந்து விட்டாச்சு. ரவையும் சர்க்கரையும் கலந்து விட்டாச்சு. நல்லா சில ஏலக்காயும் சேர்த்து போட்டு அரைச்சிருக்கோம். நம்ம இனிமேல் நம்ம நெய் காய வச்சுருக்கோம். நெய் காமிங்க. நெய் அடுப்பில் காய வச்சுருக்கோம். நெய் சூடாயிடுச்சு. நம்ம இந்த மாவில் எடுத்து இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இந்த மாவில் எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா கலந்து ஊற்றிக்கலாம். நெய் சூடாகும். கரண்டியால் கலக்கணும்.
பார்த்துட்டு திரும்பவும் நெய் சேர்த்திக்கலாம் நம்ம. ஆமாம். இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கீங்க. ஆமாம், நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றி திரும்பவும் கலந்து விட்டுட்டு சீக்கிரம் சூடு ஆடுறதுக்குள்ளே நம்ம பிடிச்சிடணும். இப்போ நல்லா இறுக்கி பிடிச்சிட வேண்டியதான். கடனை சூடு ஆடுறதுக்குள்ளே பிடிக்கணும், இல்லைன்னா வராது, உருண்டை வராது, உதிரும். ஆமாம், நல்ல சூடு நெய் சூடு இருக்கும் போதே கடன்னு பிடிச்சிடணும். சரி சரி. முந்திரி போட்டாச்சு. இப்படி அழுத்தி பிடிச்சிட வேண்டியதா எல்லாத்தையும். பால் கலந்து செய்யலாம். ஆனால் அது 2-3 நாள்லேயே சாப்பிடணும். ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது, கெட்டுடும். ஆனால் நெய் கலந்து செஞ்சோம்னா 1 மாதம் இல்லை, நல்லா இருக்கும், கெடாது. நெய் கலந்து செய்யணும். எப்போ வேணாலும் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நெய் வாசத்தோட ரொம்ப சூப்பரா இருக்குமா. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,